பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு என்ன வார்த்தையை சொல்றார் அப்படின்னா, நீங்க ஒருவேளை ஏதாவது காரியங்களை குறித்து பயமும் திகிலும் இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது உங்களை அணுகுவதில்லை. நீங்கள் என்ன காரியத்தை நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, அது உங்களை அணுகுவதில்லை. அப்படியாக உங்களை நடத்துகிற ஒரு தேவனை தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமை உங்களுக்கு தூரமாக இருக்க போகிறது. கொடுமையான காரியங்கள் ஏதாவது என் வாழ்க்கையில் நடந்துருமோ? சில மனிதர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தன்னுடைய இரவில் சில கொடூரமான சில காரியங்களை பார்த்து, சொப்பனங்களில் சில காரியங்களை பார்க்கும்போது, இல்லை திடீர்னு ஒரு சிலருடைய இருதயத்துக்குள்ள சில எண்ணங்கள் வரும். இப்படியெல்லாம் ஆகிருமோ, இப்படியெல்லாம் நடந்துட்டா என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் எல்லாம் அந்த ஜனங்களுக்கு உண்டாகும். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது, அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது, ஒருவேளை இதெல்லாம் நடந்துருமோ, இப்படியெல்லாம் ஆகிருமோ, அப்படியெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கிற மனிதர்கள் உண்டு. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், கொடுமைக்கு தூரமாவாய். உங்களுக்கு பயம் இருக்க போவதில்லை. நீங்கள் பயத்தோடு வாழப்போவது கிடையாது. திகிலுக்கு தூரமாவாய், அது உங்களை அணுகுவது கிடையாது. தீங்கு ஒரு நாளும் உங்களை அணுகப் போவது கிடையாது. கொடுமைக்கு நீங்கள் தூரமாய் தான் இருக்கப் போகிறீர்கள். என கொடுமை உங்கள் எல்லைகளுக்குள்ள வரப்போவதே கிடையாது. ஏனென்றால் உங்கள் மத்தியிலே தேவன் இருக்கிறார். உங்களோடு கூட தேவன் இருக்கிற பொழுது எந்த கொடுமையும் உங்களுக்கு நேரிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் திகிலுக்கு தூரமாக தான் இருக்க போகிறீர்கள். ஏனென்றால் அது உங்களை அணுகுவது கிடையாது. சுற்றிலும் எல்லா மனிதர்களுக்கும் வரலாம், எல்லா மனிதர்களும் அதில் பாதிக்கப்படுறாங்க, எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து கொண்டு இருக்கு, எனக்கும் ஒருவேளை வந்து விடுமோன்னு சொல்லி, ஏன்னா சில காரியங்களை நமக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டால் நமக்கும் அதே மாதிரி வந்துருமோ, அவங்களுக்கு நடந்துருச்சுன்னா அவங்கள மாதிரி தானே நானும் இருக்கிறேன்னு ஒருவேளை எனக்கும் வந்து விடுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நேராக நம்ம மென்டாலிட்டி நமக்கே மாற ஆரம்பிச்சிடும். ஒருவருக்கு ஒரு வியாதி வந்து ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நமக்கும் அதே மாதிரி ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். நம்மளும் அதே ஸ்டேஜில் தானே இருக்கிறோம், நமக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட பாதிப்பு வந்து விடுமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பயம் நமக்கு வர ஆரம்பிக்கும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நினைத்து நீங்கள் கலங்க வேண்டியதில்லை என்று தேவன் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேற்ற விரும்புகிறார். நீங்கள் என்ன செய்ய போவது இல்லை அப்படின்னா, கொடுமையை பார்க்க போவதில்லை, பயம் இல்லாது இருக்க போகிறீர்கள். ஏனென்றால் என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அது உங்களை மேற்கொள்ளுவது கிடையாது, அது உங்கள் மத்தியிலே அணுகுவது கிடையாது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருந்து நடத்துகிற ஒரு அழகான தேவன் உங்களோடு கூட இருக்கும்போது எந்த கொடுமையும் பயமும் எந்த திகிலும் உங்களுக்கு வரப்போவது இல்லை. எல்லாமே உங்களை விட்டு தூரமாக தான் நிற்குமே ஒழிய அதை நீங்கள் பார்ப்பீங்க, அது உங்களுக்கு வராது. அது உங்களிடத்திற்கு வராதபடி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அது உங்களை கண்டு பயப்படும். நீங்கள் அதை பார்த்து பயப்படுறீங்க. உண்மையான காரியம் என்ன அப்படின்னா, கொடுமையும் பயமும் திகிலும் உங்களை பார்த்து பயப்படும். ஏனென்றால் உங்களோட தேவன் இருக்கிறாரே. உங்களோடு கூட தான் கர்த்தர் கூட இருக்கும்போது, கர்த்தர் கூட இருக்கிற ஜனங்களை பார்த்து பயமும் பொல்லாத ஆவியினுடைய கிரியைகளும் கொடுமைகளும் பயப்பட ஆரம்பிக்கும். ஏனென்றால் கர்த்தர் கூட இருக்கிறார், மனிதர்கள் இல்லை, கர்த்தர் கூட நிற்கிறாரு. கர்த்தர் கூட நிற்கிறாரு அப்படின்னும் போது எந்த சத்துருக்களினுடைய கிரியைகளும் நடுநடுங்கத்தான் செய்யும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களை பார்த்து அவைகள் தான் பயப்பட ஆரம்பிக்கும். அப்படி ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். உங்களை கண்டு பயப்பட ஆரம்பிக்கும். கொடுமை உங்களை கண்டு தூரமாய் நிற்க ஏன்னா இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார்.
இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுமை உங்களை விட்டு தூரமாய் போக ஆரம்பிக்கும். அது ஒரு நாளும் உங்களை அணுகுவது கிடையாது என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எனவே நீங்கள் நீதியினால் ஸ்திரப்பட்டு இருக்க போகிறீர்கள், கொடுமைக்கு தூரமாக போகிறீர்கள், பயமில்லாது இருக்க போகிறீர்கள், திகிலுக்கு நீங்கள் தூரமாக இருக்க போகிறீர்கள். அது ஒரு நாளும் உங்களை அணுகாதபடி தமது செட்டையின் மறைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அழகான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எனவே கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எனவே நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இம்மட்டுமா எங்களை ஆளுகை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே நாங்கள் நீதியிலே ஸ்திரப்பட்டு பயமில்லாதிருக்கவும் திகிலுக்கு தூரமாகவும் கொடுமை எங்களை அணுகாதபடிக்கு ஆண்டவர் எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி நடத்தப் போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் விசுவாச அறிக்கையிட போகிறோம் தகப்பனே. எதுவும் எங்களை அணுகப்போவது இல்லை என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் நீர் எங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் முழுவதுமாக விசுவாசிக்கிறோம், விசுவாச அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. எங்களுக்குள்ள இருக்கிற பயத்தையும் கலக்கத்தையும் நீக்கி கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.